இயற்கை சரித்திரம் என்ற ஒரு புத்தகத்திலே மனிதனை குறித்து இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் மட்டுமே எதையும் அறியாதவன், கற்றுக் கொடுக்காமல் எதையும் கற்றுக்கொள்ளாதவன். அவனுக்கு பேச தெரியாது, நடக்க தெரியாது, சாப்பிட தெரியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இயற்கையாக அவன் எதையுமே செய்ய தெரியாதவன். அழ மட்டுமே அவனுக்கு தெரியும் என்று கூறப்பட்டுள்ளது. நாமும் இந்த உலகத்தில் வரும்பொழுது நமக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று என்றால் அழுவதுதான். அழுகுரலோடு தான் இந்த உலகத்திற்குள் வந்தோம். நாம் ஆறுதல் படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இன்றைக்கு பலர் தங்களுடைய பாரங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை. தாங்களே சுமந்து சுமந்து சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நமக்கு இருக்கிற அழுத்தத்தில் இருந்து எப்படி விடுபடுவது, துக்கங்களை நீங்கள் சந்திக்கும் போது உங்களோடு நிற்கும் ஒரு நண்பர் உங்களுக்கு தேவையா, நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத, நாம் சுமக்க முடியாத பாரம் எது என்பதை கற்றுக்கொள்ள உங்களை வேத ஆராய்ச்சியின் செய்தி வேளைக்கு வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். மீண்டுமாக அந்த வசனத்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம். வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு வயதான பெண்மணி ஒரு பெரிய கூடையோடு கூட பேருந்திலே ஏறினார்கள். பேருந்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அந்த பாரமான கூடையையும் தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டார்கள். அதை கவனித்த பக்கத்தில் இருந்த ஒரு பயணி, அம்மா, உங்கள் மடியிலே இருக்கிற பாரத்தை இறக்கி நீங்கள் பேருந்திலே உங்கள் கால் பக்கத்திலேயே வைத்து கொள்ளலாம், உங்களையும் உங்கள் பாரத்தையும் இந்த பேருந்து சுமந்து செல்லும் என்று கூறினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பலர் தங்களுடைய பாரங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதில்லை. தாங்களே சுமந்து சுமந்து இளைத்து சோர்ந்து போய் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். இதற்கு முந்தைய வசனத்திலே ஒருவன் யாதொரு குற்றத்திலே அகப்பட்டால் என்று நாம் சிந்தித்தோம். அப்படி என்றால் இந்த 2வது வசனத்திலே குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற பாரம் அவனுடைய பாவம். இந்த பாவ பாரத்தை மற்றவர்கள் சுமப்பதற்கு நாம் உதவி செய்ய முடியும். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தைக்கு பொருள் ஒரு பலவீனம், ஒரு அறியாமை, ஒரு அழுத்தம், ஒரு துக்கம் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட பாரம் இருக்கத்தான் செய்கிறது. நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குறைகள் இருக்கிறது, பாரம் இருக்கிறது. பல முறை நாம் விழுந்து போகிறோம், அல்லது நமக்கு அறிமுகமான ஏதாவது சகோதர சகோதரிகள் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்த ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். இவ்விதமாக அவர்கள் பாரத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே மற்றொரு விதமான பாரத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் நமக்கு இருக்கிற அழுத்தங்கள். வேறு எந்த காலகட்டத்திலேயும் மனுக்குலம் உணராத ஒரு அழுத்தத்தை இந்நாட்களிலே நாம் உணர்கிறோம். குறிப்பாக பட்டணங்களிலே வாழுகிற பலர் இந்த அழுத்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உணர்கிறார்கள். இதிலும் நாம் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது ஒரு பெரிய திருச்சபை. ஒரு நாள் போதகரை பார்க்கும்படியாக சபையில் உள்ள ஒருவர் வந்தார். ஐயா, எனக்கு விரோதமாக உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். மிக அதிர்ச்சியோடு கூட போதகர், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், ஏன் இவ்வாறு சொல்கிறீர்கள், அப்படி எதுவுமே இல்லையே என்று கூறினார். நேற்று மாலையிலே தெருவிலே உங்களை சந்தித்தேன், நீங்கள் என்னிடத்திலே பேசவில்லையே என்றார். நேராக எனக்கு எதிராகத்தான் கடந்து சென்றீர்கள், நீங்கள் என்னை பார்த்தீர்கள், ஆனால் நீங்கள் என்னிடத்திலே பேசவில்லை என்றார்.
எந்த நேரத்தில் இப்படி நடந்தது என்று போதகர் கேட்டபொழுது அவர் சரியான நேரத்தை குறிப்பிட்டு சொன்னார். அப்பொழுதுதான் போதகர் தன்னுடைய பயண டிக்கெட்டுகளில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தபடினாலே, அதை குறித்தே சிந்தித்து கொண்டு சென்று கொண்டிருந்தபடினாலே அவரை கவனிக்கவில்லை என்று கூறினாராம். அதற்கு அவர், நீங்கள் என்னையே தான் பார்த்து கொண்டு போனீர்கள், எனவே நீங்கள் என்னை பார்க்கவில்லை என்று சொல்ல முடியாது என்று கூறினார். பிரியமானவர்களே, சில வேளைகளிலே இப்படி பலவிதமான அழுத்தங்களினாலே நாம் பாரத்தை சுமக்கிறவர்களாய் இருக்கிறோம். இதன் விளைவாக நாம் மற்றவர்களையும் பாரப்படுத்தி விடுகிறோம். தொடர்ந்து நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மற்றும் ஒரு பாரத்தை குறித்து சற்றே சிந்திப்போம். இதுதான் துக்கம் என்னும் பாரம். ஒருவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட எதிர்பாராத பரிதாபமான சம்பவத்தினாலே ஒருவர் அழுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். சில வேளைகளிலே சிலர் சந்தித்த தோல்வியினாலே அவர்கள் துக்கம் உள்ளவர்களாய், பாரம் உள்ளவர்களாய் காணப்படலாம். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு வேளையிலே இப்படிப்பட்ட பாரங்களை தாண்டி வருகிறோம். இப்படிப்பட்ட துக்கங்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்மோடு நிற்கும் ஒரு நண்பர், நம்மை தாங்கக்கூடிய ஒருவர் நமக்கு தேவையாயிருக்கிறார்கள். யோபுவினுடைய நண்பர்களை சற்றே எண்ணி பாருங்கள். அவர்கள் மிக அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள் என்று நாம் அவர்களை குற்றம் சாட்டினோம். என்றாலும் முதல் 7 நாட்கள் யோபுவினிடத்திலே கூட எதுவும் பேசாமல் யோபுவோடையே அவர்கள் உட்கார்ந்திருந்து அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கலாம். இயற்கை சரித்திரம் என்னும் ஒரு புத்தகத்திலே மனிதனை குறித்து இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் மட்டுமே எதையும் அறியாதவன், கற்றுக் கொடுக்காமல் எதையும் கற்றுக்கொள்ளாதவன். அவனுக்கு பேச தெரியாது, நடக்க தெரியாது, சாப்பிட தெரியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இயற்கையாக அவன் எதையுமே செய்ய தெரியாதவன். அழ மட்டுமே அவனுக்கு தெரியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்குள்ளே நானும் நீங்களும் கடந்து வந்த பொழுது நமக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் அழுவதுதான். அழுகுரலோடு கூட இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தோம். நாம் ஆறுதல் படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து வாழ்க்கை முழுவதும் நமக்கு உதவி, ஆறுதல் தேவையானதாயிருக்கிறது. ஏனென்றால் சபிக்கப்பட்ட இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். ரூத் போவாசை பார்த்து ரூத் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல, நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்று கூறினாள். அவள் ஒரு யூத பெண் அல்ல, வெளிநாட்டிலிருந்து வந்தவள், சமுதாய வழக்கப்படி ஓரமாக வைக்கப்பட வேண்டியவள். ஆனால் அவள் மேலே அக்கறைப்பட்டு போவாஸ் ஆறுதல் படுத்தினார். மரியாள் விலையேற பெற்ற நளதம் என்னும் தைலத்தை இயேசுவுக்காக செலவழிக்க ஒப்பு கொடுத்தாள். அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னதாக அதை செய்தாள். ஏனென்றால் சீக்கிரமாக இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அது நடைபெறப் போகிறது என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வேறு யாரும் உணரவில்லை. அவள் உணர்ந்து விட்டாள். எனவேதான் அவள் செய்த காரியத்தை குறித்து மத்தேயு 26:12 இயேசு சொல்லும் பொழுது, இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேலே ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது என்று கூறினார். மட்டுமல்ல, அடுத்த வசனத்திலே, இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றாள். கவனித்தீர்களா? இந்த தைலத்தின் மனமானது இன்று உலகம் முழுவதிலேயும் மனம் வீசிக் கொண்டிருக்கிறது. துக்கமாகிய பாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். தங்கள் துக்கமான நேரங்களிலே உங்களை தேடி வருகிறவர்களும் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கமான நேரங்களிலே உங்கள் துக்கமாகிய பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் உங்களுக்கு தேவை. எனவே நம்முடைய குறைகள், நம்முடைய அழுத்தங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள். நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத பாரங்களும் உண்டு. பாருங்கள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். நம்முடைய பாரங்களை எல்லாரும் சுமக்கும்படியாக செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை என்று கூறுகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இந்த இடத்திலே பாரம் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை போர்ஷன், அதாவது சுமக்க வேண்டிய ஒரு பாரம். சரக்கு கொண்டு போகும் கப்பல் கொண்டு போக வேண்டிய சரக்குகளை குறித்து பேசும் பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மேலும் தாயின் கற்பத்தில் இருக்கும் ஒரு குழந்தை குறித்து சொல்லும் பொழுதும் இதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த தாய் மட்டுமே
அந்த குழந்தையை சுமக்க முடியும். இது பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதத்திலே தனித்தனி தன்மைகளாய் இருக்கிறது. டாக்டர் ஃபேங்க்ஸ் என்பவர் சொல்லும் பொழுது, மொழி அகராதியிலேயே மிகவும் துக்கமான ஒரு வார்த்தை என்றால் அது தனிமை என்று சொல்லுகிறார். சில பாரங்களை நீங்களும் நானும் தனித்தனியாக சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிலவற்றை சொல்லுகிறேன். இதை சொல்லும் பொழுதே மற்ற காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். பாடுகள் என்பது நாம் தனிமையாக அனுபவிக்க வேண்டிய ஒன்று. உங்களுடைய பாடுகளை மற்றவர்கள் சுமக்க முடியாது. இந்த உலகத்திலே நீங்கள் தனித்து பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் தனித்து பாடுபட வேண்டிய காரியங்களிலே தனித்துத்தான் பாடுபட வேண்டும். சில பிரச்சனைகளை நீங்கள் தன்னந்தனியாகவே சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். சரீர பிரகாரமான பாடுகள் நமக்கு வரும்பொழுது அந்த பாடுகளை நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு வியாதியாக இருந்தால் உங்கள் படுக்கையிலே, மருத்துவமனையிலே மற்றும் ஒருவர் தங்கியிருக்க முடியாது. சில வேளைகளிலே நம்முடைய குடும்பத்திலே யாராவது மிக அதிகமான வேதனையில் இருக்கும் பொழுது, ஐயோ அந்த வேதனை அவர்களுக்கு பதிலாக எனக்கு வந்திருந்தால் நான் சுமந்து கொள்வேனே என்று நாம் எண்ணலாம். ஆனால் அது பகிர்ந்து கொள்ளப்பட முடியாத வேதனை. மனவேதனையும் பகிர்ந்து கொள்ள முடியாத மற்றும் ஒரு வேதனைதான். மரணமும் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் கடந்து செல்ல வேண்டிய நேரம் ஒன்று இருக்கிறது. அதை நாம் தன்னந்தனியாகவே கடந்து செல்ல வேண்டும். ஒரு அறிஞர் ஒருவர் மரணப்படுக்கையிலே இருக்கும் பொழுதும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் இருட்டிற்குள்ளே தன்னந்தனியாக குதிக்கிறேன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, மரணம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆம் உண்மைதான். மரணம் வரும்பொழுது நாம் தன்னந்தனியாகத்தான் அதை சுமக்க வேண்டும். இப்பொழுது மூன்றாவது முக்கியமான பாரத்தை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதற்கு வழக்கத்திற்கு மாறான ஒரு பெயர் இருக்கிறது. இது பீமா என்று சொல்லப்படுகிறது. பீமா என்பது இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தை குறிக்கிறது. இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்னால் அவிசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த பீமா ஆசனம் என்பது கிறிஸ்தவர்கள் முன்னிற்க வேண்டிய ஒரு சிம்மாசனம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாக இருக்கலாம். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்த காரியங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இதன் அடிப்படையிலே தான் நமக்கு என்ன வெகுமதி கொடுக்கப்படும் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. ரட்சிப்பை குறித்து எந்த கேள்வியும் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். பீமாசனத்தின் முன்னே விசுவாசியினுடைய கிரியைகள் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அநேக விசுவாசிகள் நினைத்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், இயேசு என்னுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து விட்டார், நான் அறிக்கையிட்டு விட்டேன், இனி நான் ஒரு நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டிய அவசியமில்லை என்று எண்ணிக்கொண்டு மன விருப்பம் போல வாழலாம். ஆனால் விசுவாசிகளும் தங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை அடைவார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு வாக்கியத்தை பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 6:7 கூறியிருக்கிறார். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இயற்கையை பொறுத்தமட்டிலும் கூட இந்த கொள்கை மிக உண்மையானதாக இருக்கிறது. நீங்கள் பருத்தி விதை விதைத்தால் பருத்தியைத்தான் அறுப்பீர்கள். கோதுமையை விதைத்தால் கோதுமையை அறுப்பீர்கள். நெல்லை விதைத்தால் நெல்லை அறுப்பீர்கள். கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இந்த கணக்குகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே தீர்த்து வைக்கப்பட்டு விட்டது என்று பாட விரும்புகிறோம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இது மிகவும் உண்மைதான். ஆனால் புது கணக்கை எங்கே கொண்டு எழுதுவது? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற காரியங்களை குறித்து, நாம் செய்கின்ற காரியங்களை குறித்து தேவன் அக்கறையற்றவராக இருக்கிறார் என்று எண்ணுகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் உங்கள் வாழ்க்கையிலே பாவம் காணப்படுகிறதா? அதை நீங்கள் அவரிடத்திலே அறிக்கை செய்து விட்டீர்களா?
நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் சிம்மாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 யோவான் 1:7 நாம் வாசிப்பது என்ன? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவேளை நீங்கள், நான் ஒரு கிறிஸ்தவன், என்னிடத்தில் எந்த பாவமும் இல்லை என்று சொல்லலாம். அப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் வெளிச்சத்திலே இல்லை. நீங்கள் வெளிச்சத்திலே இருக்கும் ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை உங்களால் பார்க்க முடியும். அந்த வெளிச்சம்தான் கர்த்தருடைய வார்த்தை. அது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்தை கவனியுங்கள். யாக்கோபு 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இந்த வசனம் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா? இது நம் ஒவ்வொருவருக்கும் என்றும் பொருத்தமான வசனம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவமாகும். தேவனுடைய பிள்ளையாக உங்களுடைய வாழ்க்கையே பாரமாயிருக்கிறது. அதை நீங்களே சுமக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு நாள் அவருக்கு முன்னாலே நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும். மற்றும் ஒரு விதமான பாரம் இருக்கிறது. அதை நீங்கள் சுமந்து கொள்ளவும் முடியாது, பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. அதுதான் வேத வசனம் சொல்லும் பாவமாகிய பாரம். சங்கீதக்காரன் 38 சங்கீதம் 4 சொல்லும் பொழுது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானுள்ளே, பாவம் என்னும் பாரம் நாம் சுமக்க முடியாத ஒரு பாரம். பாவம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். நாமும் சுமக்க முடியாத ஒரு பாரம். எனவேதான் தாவீது சொல்லும் பொழுது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்கிறார். சங்கீதம் 55:6 பாருங்கள். அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்கிறார். வாழ்க்கையிலே எப்பொழுதாவது நீங்கள் இப்படி இந்த பாரத்தை குறித்து உணர்ந்திருக்கிறீர்களா? அதை விட்டு தூரமாக பறந்தோட முடியும் என்றால் மட்டும் நான் ஓடி விடுவேன் என்கிறார். ஆனால் நாம் பாவ பாரத்தை விட்டு ஓட முடியாது. நம்மை குற்றப்படுத்தும் மனசாட்சியிலிருந்து நாம் ஒழித்து கொள்ள முடியாது. சில வேளைகளிலே சில வைத்தியர்கள் ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை விட்டு சற்று எங்காவது போய் இளைப்பாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஊழியர் ஒருவர் நம்முடைய பாவ பாரத்தை குறித்து சொல்லும் பொழுது, அது நம்முடைய வலதுகரம் போல இருக்கிறது என்கிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த வலதுகரம் இருக்கிறது. ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற புத்தகத்தின் எழுத்தாளர் உண்மையான வேடிக்கையான காரியங்களை விரும்புகிறவர். ஒருமுறை லண்டன் மாநகரத்திலே மிக முக்கியமான 12 பேருடைய பெயரை தெரிந்தெடுத்தார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, உடனே தலைமறைவாகுங்கள் என்று தந்தி கொடுத்தார். அவர்கள் எல்லாருமே சமுதாயத்தை பொறுத்தமட்டிலேயும் நேர்மையானவர்களாக காணப்பட்டாலும் அத்தனை பேரும் ஓடி ஒளிந்து கொண்டார்களாம். ஆம் பிரியமானவர்களே, நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் குற்ற உணர்வு இருக்கிறது. குற்ற உணர்வு தான் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத, நாமும் சுமக்க முடியாத ஒரு பாரமாய் இருக்கிறது. இந்த பாரத்தை நாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் சிலுவையின் அடிவாரம். இன்றைக்கு நீங்கள் பாவ பாரத்தினாலே கவலையோடும் துக்கத்தோடும் இருப்பீர்கள் என்றால் கலங்காதிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் உங்களை அழைக்கிறார். உங்கள் பாரத்தை கொண்டு அவருடைய பாதத்திலே வையுங்கள். அவரே உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டவர், உங்கள் பாவ பாரங்களை சுமந்து தீர்த்தவர். அவர் ஒருவரே இன்று நீங்கள் இருக்கிற இந்த பாவ பாரத்திலிருந்து உங்களை விடுதலை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் கொடுக்க அவர் ஒருவராலேயே முடியும். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் சுமக்கக்கூடிய பாரங்களையும் சுமக்க முடியாத பாரத்தையும் குறித்து சிந்தித்தோம் ஐயா. யார் யார் சுமக்கக்கூடிய பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் சுமைகள் லகுவாகும்படி அவர்களோடு இணைந்து அவர்கள் பாரங்களை சுமக்கக்கூடிய நல்ல நண்பர்களை நீரே அவர்களுக்கு கொடுத்தருளும். எங்களிலே யார் யார் நாங்களே சுமக்க வேண்டிய பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த சுமையையும் நாங்கள் சுமப்பதற்கு தேவையான கிருபைகளை எங்களுக்கு தாரும்.
பேர்காலமாயிருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் விசேஷமாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காலங்களிலே அவர்களுக்கு விசேஷித்த பலனையும் சத்துவத்தையும் தந்து ஏற்ற நேரத்திலே சுகமான பிரசவத்தை கட்டளையிட்டருளும். இன்னமும் வெவ்வேறு விதமான பாரங்களை யார் யார் சுமக்க வேண்டுமோ அவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள் என்றால் தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இன்னமும் சுமக்க முடியாத பாவ பாரத்தினாலே யாராவது தவித்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் பாவங்களை குறித்து, அக்கிரமங்களை குறித்து உண்மையாகவே வேதனையோடு துக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் உம்முடைய பாதத்திலே வந்து பாவ மன்னிப்பையும் இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்ள நீரே அவர்களை தொடர்ந்து வழி நடத்தும். எங்கள் பாரங்களை சுமந்து எங்களை லகுவாக்கக்கூடிய ஒருவர் எங்களுக்கு உண்டு என்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர செய்திருக்கும் என்று நம்புகிறோம். நாம் கற்றுக்கொண்டது என்ன? சில வேளைகளிலே பலவிதமான அழுத்தங்களினாலே நாம் பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். இதன் விளைவாக நாம் மற்றவர்களை பாரப்படுத்தி விடுகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே துக்கமான நேரங்களிலே உங்கள் துக்கமாகிய பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் உங்களுக்கு தேவை. உங்கள் பாடுகளை மற்றவர்கள் சுமக்க முடியாது. நீங்கள் இந்த உலகத்திலே தனித்து பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் தனித்து பாடுபட வேண்டிய காரியங்களிலே தனித்துதான் பாடுபட வேண்டும். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் குற்ற உணர்வு இருக்கிறது. குற்ற உணர்வு தான் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத, நாம் சுமக்க முடியாத ஒரு பாரமுமாய் இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6.